இந்தியா கூட்டணி வெற்றி வேட்பாளர் நாடாளுமன்ற தொகுதி நீங்க உள்ள தூக்கி எடுப்பாரு. சரி மைக் மைக்கு மைக் மைக்கு எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாமா? நான் பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குதாமா? முதல்ல இந்த உளுந்தூர்பேட்டையில் இப்ப கேக்குதா? உளுந்தூர்பேட்டையில் கேட்கலையா? கேட்கலையா? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? உளுந்தூர்பேட்டையில் இவ்வளவு மிகுந்த எழுச்சியான, உணர்ச்சியான, அன்பான, சிரித்த முகத்தோடு உற்சாகமான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே தானே
இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய இந்தியா கூட்டணி வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணியினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பாக போட்டியிடுகின்ற முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய அன்பு தம்பி எழுச்சி தமிழர் திருமா அவர்களுடைய அன்பு தோழர் நம்முடைய கழக தலைவர் தமிழக முதல்வருடைய அன்பு தம்பி என்னுடைய நண்பர் அண்ணன் திரு துரை ரவிக்குமார் அவர்களுக்கு வெற்றி சின்னம் பானை சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சார நிகழ்ச்சியை இவ்வளவு மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழகத்துடைய அவைத் தலைவருமான அண்ணன் திரு ஏஜே மணிகண்ணன் அவர்களே, இந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு நம்மையெல்லாம் பெருமைப்படுத்தியுள்ள கழகத்துடைய துணை பொதுச் செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான அண்ணன் திரு பொன்முடி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நகர்மன்ற தலைவருமான அண்ணன் திரு திருநாவுக்கரசு அவர்களே, மாநில இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே, நகர செயலாளர் திரு டேனியல் ராஜ், ஒன்றிய செயலாளர் திரு வைத்தியநாதன், திரு ராஜவே, திரு கே பி முருகன், திரு ஜி ஆர் வசந்தவேல், திரு எம் சந்திரசேகர் உள்ளிட்ட உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து ஒன்றிய நகர கிளை வார்டு கழக செயலாளர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு விஜயகுமார் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் திரு செல்லையா ஆசீர்வாதம் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகளே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திரு அருண்ராஜ் அவர்களே, இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திரு வி எஸ் அலெக்சாண்டர், திரு பாண்டியன் அவர்களே, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் திரு முருகவேல், நகர அமைப்பாளர் திரு மனோபாலன் உள்ளிட்ட இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, நம்முடைய இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சிகள் திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சார்ந்த அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, பெரியோர்களே, ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே, தங்கைகளே, அக்காக்களே, பாட்டிகளே, உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். அதற்கும் மேல முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து நம்முடைய கழகத்தினருக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள். தயவு செய்து நீங்க கைகளை வச்சிருக்கக்கூடிய நம்முடைய கொடிகளை, கூட்டணி கட்சி கொடிகளை, நம்முடைய கொடிகளை தயவு செய்து ஒரு 10 நிமிஷம் கீழே இறக்குங்க. பின்னாடி இருக்கிறவங்க முகம் தெரியல, நான் பின்னாடி இருக்கிறவங்களுடைய முகம் தெரியல, நான் உங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், நீங்களும் என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க. அந்த கொடிகள்லாம் கொஞ்சம் மறைக்குது. தயவு செய்து அடுத்த 19 நாள் இந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு நீங்க பிரச்சாரம் செய்ய தான் போறீங்க. இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அந்த கொடிகளை கொஞ்சம் எனக்காக தயவு செய்து அதை கொஞ்சம் இறக்குங்க. பின்னாடி இருக்கிறவங்க முகம் தெரியல, தயவு செய்து இறக்குங்க. நன்றி நன்றி. நான் இன்றைக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு ரவிக்குமார் அவர்களுக்கு நான் இங்கே வரும்போதே ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கிறேன். அது என்ன செய்தின்னு உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்தை நாம நீதிமன்றம் வரைக்கும் சென்று வாங்கியிருக்கின்றோம். இதிலிருந்தே ஒன்றிய பாஜக அரசு மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகள்லாம் எப்படி பழிவாங்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்றிய பாஜக கட்சியோடைய சேர்ந்து கூட்டணி அமைச்சா அவங்களுக்கு என்னென்ன சின்ன தேவையோ அதெல்லாம் உடனே கொடுத்துட்டாங்க. ஆனா நம்ம நம்முடைய கூட்டணி கட்சிகள்லாம், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் நாம ஒவ்வொரு சின்னத்தையும் பெறுவதற்கு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். இந்த சட்ட போராட்டத்தை நடத்தி வெற்றி சின்னம் பானை சின்னத்தை பெற்றதற்காக எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் நம்முடைய ரவிக்குமார் அவர்களுக்கும் விடுதலை கட்சிகளை சேர்ந்த என் அருமை சகோதரர்களுக்கும் மீண்டும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இதே மாதிரி நம்முடைய அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு நான் இங்க வந்து பிரச்சாரம் பண்ணேன். அப்பொழுது அவரை 1,28,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்க மிகப்பெரிய வெற்றியை பெற வச்சீங்க.
அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனா இந்த முறை அந்த வாக்கு வித்தியாசம் பத்தாது. ஏன்னா போன முறை உங்களுக்கு தெரியும், நம்முடைய எதிராளிகள் எல்லாம் ஒரே அணியா வந்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய எதிராளிகள்லாம் 2 அணிகளாக, 3 அணிகளாக, 4 அணிகளாக பிரிந்து வந்திருக்கிறாங்க. எனவே இந்த முறை வாக்கு வித்தியாசம் எவ்வளவு இருக்க போகுது? நீ சொல்லிட்டு போயிருவீங்க. நான் இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன், ஒரு சவால் விடுறேன். நீங்க அண்ணன் ரவிக்குமார் அவர்களை பான சின்னத்தில் வாக்களிச்சு குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா எனக்கு இங்கேருந்து சென்னை, இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் தான். நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் அவர்கள் ஜெயிக்க வச்சு எதிர்த்து எந்த கொம்ப நின்னாலும் டெபாசிட் போற அளவுக்கு நீங்க இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு அவரை வெற்றி பெற வச்சீங்கன்னா, நான் மாதம் 2 முறை இந்த விழுப்புரம் தொகுதிக்கு வருகை தந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர், உங்களுடைய அமைச்சரோட சேர்ந்து இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எடுத்து சென்று அனைத்து உதவிகளையும், அனைத்து வசதிகளையும் செய்து தருவேன்ற அந்த வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். இப்போ நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். நான் சொன்னதை காப்பாத்துவேன். சொல்ல காப்பாத்துவேன் இந்த உதயநிதி. ஏன்னா நான் கலைஞர் பேரை கண்டிப்பா சொன்னதை செய்வேன். நீங்களும் கலைஞர் பேரன்தான், நீங்களும் பெரியாருடைய பேரன்தான், நீங்களும் பேரறிஞர் அண்ணாவுடைய பேரன்கள் தான். நாம அத்தனை பேரும் கொள்கை பேரன்கள், லட்சிய பேரன்கள். எனவே நீங்க சொன்ன வாக்குறுதியை நீங்க காப்பாத்துவீங்களா மாட்டீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? உங்களை நம்பலாமா? அதே போல சென்ற முறை அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர் அண்ணன் மணிக்கண்ணன் அவர்களுக்கு நான் இதே இடத்துல பிரச்சாரம் மேற்கொண்டேன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு உங்களை எல்லாம் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். அப்பொழுது அவரை கிட்டத்தட்ட 6000 வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. அதற்கு அந்த வெற்றிக்கும் நீங்கள் தான் காரணம். அதற்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த 3 வருடங்கள்ல மட்டும் இந்த உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில செய்திருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில பேருந்து நிலையம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டு அடுத்த கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றது. புதிய பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. அதே போல நொடியினம் ஆற்றின் குறுக்கே திருநாவலூர் முதல் ஓடையானந்தல் வரை ரூபாய் 14 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கின்ற பணி தொடங்கப்பட உள்ளது. அதேபோல் உளுந்தூர்பேட்டையில 2350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காலனி தொழிற்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. அதேபோல் ஆமூரன் வாய்க்கால் தூர்வாறுதல் பணிகளுக்காக ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு ரூபாய் 14 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பெரிய செவலை செங்கல்ராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் முந்தைய ஆட்சியாளர்கள் விட்டு சென்ற விவசாயிகளுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை ரூபாய் 24 கோடியை நமது அரசு பொறுப்பேற்றவுடன் விவசாயிகளுக்கு வழங்கியுள்ளது. அதேபோல் பெரிய செவலை செங்கல்ராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையினுடைய ஏற்படும் எந்திர கோளாறுகளை சரி செய்திடவும் தளவாட பொருட்களுடைய பராமரிப்பு பணிகளுக்காகவும் நமது அரசு சார்பாக இதுவரை 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தரப்பட்டுள்ளது. இதெல்லாம் நம்ம இந்த பகுதிக்கு உளுந்தூர்பேட்டைக்கு நாம செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகள், அதோடைய சின்ன எடுத்துக்காட்டுகளை மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். இந்த நேரத்தில் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகளை, இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி உளுந்தூர்பேட்டை பகுதிக்கான வாக்குறுதிகளை இங்க நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு தெரியும், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எந்த தேர்தல் வந்தாலும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு சொன்னவர், செஞ்சு காட்டினவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில வந்த நம்முடைய தலைவர், கழக தலைவர் அவர்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக அவரும் கலைஞர் வழியில சொன்னதை தான் சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்லி காட்டுவார். அதே போல சில வாக்குறுதிகளை இங்க கொடுக்கிறேன். சேலம் சாலையில் இருந்து திருவெண்ணெய்நல்லூர் வரை புறவழிச்சாலை அமைக்கும் பணி விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். உளுந்தூர்பேட்டை அமையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கான நிலையெடுப்பு பணிகள் பொதுமக்களை பாதிக்காத வண்ணம் செய்து முடிக்கப்படும். திருநாவலூர்
களமருதூர் பகுதிகளில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். குடியிலம் ஆற்றின் குறுக்கே திருநாவலூர் முதல் ஓடையானந்தல் வரை ரூபாய் 14 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். அதேபோல் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதெல்லாம் நம்முடைய இந்திய தேர்தல் அறிக்கையில். அதேபோல் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி பார்வையாளரும் கழக ஐடி விங் துணை செயலாளருமான சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இந்த நேரத்தில் இந்த தேர்தல் அறிக்கையில் நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். கண்டிப்பா இதெல்லாம் தலைவர் செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கா? ஏன்னா நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். சென்ற 2021 நம்முடைய கழகம் ஆட்சி அமைச்சது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நம்முடைய தமிழக தலைவர், நம்முடைய கழக தலைவரை முதலமைச்சராக உட்கார வச்சாங்க. நம்முடைய தலைவர் யாருடைய காலையும் விழுந்து ஆட்சியை பிடிக்கல. உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்றேன்னு. தமிழ்நாட்டு மக்களை சந்திச்சு மக்களுடைய அமோக ஆதரவு பெற்று இன்றைக்கு தமிழக முதல்வராக அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் அமரும் பொழுது என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். கொரோனா பெருந்தொற்று, 2வது பேரலை ஞாபகம் இருக்கா? அப்போ ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்? உங்களை அதை பார்த்தாரா? தமிழ்நாட்டு பக்கம் பார்த்தாரா? என்ன சொன்னாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, யாரும் 6 மாசம் வீட்டை விட்டு வெளில வராதீங்க, எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க, யாரும் எங்கேயும் போகாதீங்க சொன்னாரா இல்லையா? ஏதாவது பண்ணாரா தமிழ்நாட்டு மக்களுக்கு? ஒன்றும் பண்ணல. ஊசி கேட்டோம், ஊசி போடணும், ஊசி கொடுங்க கொடுத்தாரா? ஊசியும் கொடுக்கல. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணாரு. எல்லாரும் வெளில விளக்கு பிடிங்க, தட்டு கையில ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, தட்டுல ஒலி எழுப்புங்க. அப்படி நீங்க அந்த ஒலி எழுப்புனீங்கன்னா கோவிட் வைரஸ் அந்த ஒலிக்கு பயந்து ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையா? ஞாபகம் இருக்கா? உண்மையை சொல்லுங்க. அதுல எத்தனை பேர் பண்ணீங்க? பரவாயில்ல சொல்லுங்க. சில பேர் பயத்துல பண்ணிருப்போம். சத்தியமா நான் பண்ணல, நீங்களும் பண்ணிருக்க மாட்டீங்க நம்புறேன். ஆனா நம்முடைய கழக தலைவர் என்ன பண்ணாரு? கோவிட்ல இருந்து தப்பிக்கணும்னா, கோவிட்ல இருந்து கொரோனா வைரஸ்ல இருந்து வெளியில வரணும்னா ஒரே வழி அது மருத்துவம் தான். அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், தடுப்பூசி போடணும்னு சொல்லி அவரே அந்த தடுப்பூசியை முதல் தடுப்பூசியை போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோவிட் வார்டுக்குள்ள இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் உள்ள போய் அந்த கோவிட் நோயாளிகளுக்கு சரமான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலேயே ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அது மட்டும் இல்ல, முதலமைச்சருக்கு மட்டும் அந்த பெருமை கிடையாது. உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் மறைந்த நகைச்சுவை நடிகர் திரு விவேக் அவர்கள் அந்த ஊசியை போட்டுக்கிட்டு 2வது நாள் இறந்துட்டார். அப்போ எல்லாம் பயந்துட்டாங்க. ஊசி போட்டா பிரச்சனை, ஊசி போட்டா நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அவருக்கு மருத்துவ பிரச்சனைகள் இருந்து இறந்துட்டார். நம்முடைய தலைவர் அவர்கள் தான், நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமான கோவிட் ஊசியை போட்டு இந்திய மக்களுக்கே வழிகாட்டியாக இருந்து ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து கொரோனா வைரஸ்ல இருந்து தப்பிக்க முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள். அந்த பெருமை முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் சேரும். நீங்க தான் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் அதிகமான கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கிட்டு இந்தியாவுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினீங்க. இந்த நேரத்தில் ஆட்சி அமைச்சோம். அப்ப கடும் நிதி நெருக்கடி. நம்ம நிறைய திட்டங்களை சொல்லியிருந்தோம், வாக்குறுதிகள் கொடுத்திருந்தோம். எதிர்கட்சிகள் அதை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா நம்மளுடைய தலைவர் என்ன பண்ணாரு? முதலமைச்சர் ஆகி அமர்ந்து முதல் 5 கையெழுத்துல முதல் கையெழுத்து இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களுக்கு தெரியும், நீங்க தான் அதோட பயனாளிகள். என்ன திட்டமா? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையாம்மா? இப்போ நான் கடந்த 8 நாட்களாக அனைத்து மாவட்டங்களுக்கும் திட்டத்தட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்றேன். தெருவில் தான் போறேன், ஹைவேஸ்ல தான் போயிட்டு இருக்கேன். எங்க பார்த்தாலும் இந்த பிங்க் பஸ் தான். அந்த பிங்க் பஸ் முழுக்க மகளிர் தான். கிட்டத்தட்ட 455 கோடி ரூபாய், 450 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்காங்க. இது நான் ஒரு நகைச்சுவைக்காக சொல்லலாமா? இதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அது எத்தனை பேர் அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த அரசுடைய வெற்றி, அதுதான் அந்த முதலமைச்சருடைய வெற்றி, அதுதான் அந்த மகளிருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. இப்போ இந்த மகளிர் அந்த பஸ் பிங்க் பஸ்ன்னு சொல்றது இல்ல, செல்லமா என்ன தெரியுமா சொல்றாங்க? நம்முடைய முதலமைச்சர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு
அந்த அளவுக்கு அந்த திட்டம் மக்கள் இடத்துல போய் சென்றிருக்கு. அதே மாதிரி இன்னொரு திட்டம், இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்கம்மா, இந்த பிரச்சார கூட்டத்திற்கு இவ்வளவு ஆயிரக்கணக்கான மகளிர் வந்திருக்கீங்க. உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி 150 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாதுமா. பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரதுக்கு உரிமை கிடையாது. பெண்கள் படிப்பதற்கு உரிமை கிடையாது. பெண்கள் யாரிடம் பேசுவதற்கு உரிமை கிடையாது. இன்னும் சொல்ல போனா பெண்கள் மேலாடை உடுத்துவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஆனா அந்த தடையெல்லாம் உடைச்சதுதான் திராவிட இயக்கம், சமூக நீதி இயக்கம். பெண்களுடைய உரிமைக்காக, பெண்களுடைய உரிமைக்காக சாகும் வரை போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். பெண்கள் வெளில வரணும், பெண்கள் படிக்கணும்னு கடைசி வரை போராடியவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த வழியில நம்முடைய தலைவர் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், பெண்கள் படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும். பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பத்தாது, காலேஜ் போகணும், கல்லூரிக்கு போகணும், படிக்கணும். கல்லூரிக்கு போனா மட்டும் பத்தாது, வேலைக்கு போகணும், சொந்த காலில் நிற்கணும்னு தலைவர் அவர்கள் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த திட்டத்தின் கீழே அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு உயர்கல்வி காலேஜ் போய் படிச்சா, அது எந்த கல்லூரியா இருந்தாலும் சரி, தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, அந்த பெண்களுடைய மாணவிகளுடைய வங்கி கணக்கில் கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் வங்கி செலுத்தப்படுகின்றது. இதுவரைக்கும் 3 லட்சம் மாணவிகள் அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தலைவர் அவர்கள் ஆண்களுக்கும் தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம், அந்த திட்டத்தின் கீழே ஆண்களும் அரசு பள்ளியில் படிச்சு காலேஜ் படிக்க போகணும்னா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. இதுதான் திராவிட மாடல் அரசு. எல்லாரும் கேட்கிறாங்கல்ல, திராவிட மாடல் அரசுனா என்னன்னு. தலைவர் சொல்றார், எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு. நம்முடைய திட்டங்களை பார்த்து மற்ற மாநிலங்கள் பின்பற்றாங்களே, அதுக்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு. இன்னொரு முக்கியமான திட்டத்தை சொல்றேம்மா, நீங்க வந்திருக்கீங்க மகளிர், உங்களுக்கு தெரியும், காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு சமைக்கிறதுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது, வெறும் வயிற்றுல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிச்சிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சமே, அவன் சாப்பிட்டானா, அவன் பசி மயக்கத்தில் இருப்பானே, அவன் கிளாஸ் ரூமுக்கு போனானா, படிச்சானா அப்படின்ற அந்த கவலையோட இருப்பாங்க. அதை போக்குறதுக்காக கொண்டு வந்ததுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல அவங்களுக்கு தரமான காலை உணவு. இதுவரைக்கும் ஒரு நாளைக்கும் 18 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. இப்ப பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் வாழ்த்துறாங்க, என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு. என் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போனா அவனுக்கு தரமான உணவு கொடுத்து கல்வி கொடுக்கறதுக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் பார்த்து பாரு, என் குழந்தைய பார்த்து பாருன்னு தைரியமா அனுப்புறாங்க. இது நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். இப்ப இந்த திட்டத்தை பக்கத்து மாநிலங்கள் கர்நாடகா, தெலுங்கானா மாநிலத்திலிருந்து வந்து அந்த அதிகாரிகள்லாம் வந்து பார்த்து இது எப்படி இந்த திட்டத்தை இவ்வளவு சிறப்பா செயல்படுத்துறீங்கன்னு பார்த்துட்டு அவங்களுடைய மாநிலங்கள்ல இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா விளங்குறதா நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தமிழக திராவிட மாடல் அரசு திட்டம். இதற்கு மேல இன்னொரு மிக முக்கியமான திட்டம், இது தேர்தல் அறிக்கையில நாம சொன்ன திட்டம். இதை நிறைவேற்றவே முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பெயர் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம் தருவோம்னு தலைவர் அவர்கள் சொன்னார்கள். சென்ற செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சு இதுவரைக்கும் 8 மாசத்துல 1,16,00,000 மகளிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் மகளிர் உரிமை தொகையா மாசம் 1000 ரூபாய் வழங்கி இருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர்கள் எத்தனை பேர் அந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறீங்க? கை தூக்குங்க. முக்காவாசி பேருக்கு வந்திருக்கு. நான் சொல்றேன், அதுல சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா இது மிகப்பெரிய திட்டமா, ஒரு குறுகிய காலத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது. கண்டிப்பா இந்த நேரத்தில் நான் வாக்குறுதி கொடுக்கிறேன், இது தேர்தல் காலம், தேர்தல் முடிஞ்சு ஒரு 3-4 மாதங்கள்ல கண்டிப்பாக அந்த குறைகள்லாம் சரி செய்யப்பட்டு நிச்சயம் அந்த விண்ணப்பிச்ச தகுதியான 1,60,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து சேரும். இது நான் கொடுக்கிற வாக்குறுதி. இதெல்லாம் நாம தேர்தல் அறிக்கையில சொன்னதில் செஞ்சிருக்கிறோம். இப்போ இந்த இந்தியா தேர்தல் இருக்கையில இருப்பா, பேசி முடிச்சிடறேன்ப்பா. இப்போ நம்முடைய இந்தியா கூட்டணி தேர்தல் அறிக்கையில அதே போல நம்முடைய
சட்டமன்ற உறுப்பினர் திரு மணிகண்டன் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. உளுந்தூர்பேட்டை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் இந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் 31 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை திறந்துள்ளோம். அதுல கண்டிப்பாக உளுந்தூர்பேட்டை மக்களுடைய கோரிக்கையோ நிறைவேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். இப்போ நம்ம இந்தியா தேர்தல் அறிக்கை, இந்தியா கூட்டணியோட தேர்தல் அறிக்கையை தலைவர் வெளியிட்டு இருக்கிறார். அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மகளிர் வந்திருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. 2014ஆம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 2014ஆம் ஆண்டு 450 ரூபா இருந்துச்சு. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 1200. ஏத்துனது யாருமா? ஒன்றிய அரசு திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் ஏத்தினார். இப்போ நாடகம் ஆடுறாரு. என்ன நாடகம்? மகளிருக்கு பரிசா தேர்தல் வந்துருச்சு, மகளிருக்கு பரிசா 100 ரூபா கம்மி பண்ணிருக்காரு. எவ்வளவு? ஏத்துனது 800 ரூபா, இறக்குனது எவ்வளவு? வெறும் 100 ரூபா. ஏமாந்தீங்கன்னா மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்தாருன்னா, கண்டிப்பா வரமாட்டாரு, வந்தாருன்னா கிட்டத்தட்ட 500 ரூபா ஏத்துவாரு. ஆனா நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்கிறாரு, மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு கேஸ் சிலிண்டருடைய விலை 500 ரூபாய்க்கு தரப்படும் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 75 ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி டீசல் விலை 65 ரூபாய்க்கு, 1 லிட்டருக்கு 65 ரூபாய் டீசல் தருவேன்னு தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரு. இது எல்லாத்தை விட முக்கியமான ஒரு திட்டம். இப்போ தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல, ஹைவேஸ்ல எல்லாம் இருக்குல்ல, டோல் பூத், சுங்கச்சாவடி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடியும் அகற்றப்படும். இனிமே டோல் பூத்துங்கிற சிஸ்டமே கிடையாது. அதை ஒன்னா எடுத்து விடுவோம்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் தலைவர் செய்வாரா இல்லையான்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நாம ஒரு பக்கம், இந்த பக்கம் நம்ம என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கிறோம், என்னென்ன வாக்குறுதிகள் சொல்லி இருக்கிறோம், எதெல்லாம் செஞ்சு காட்டியிருக்கிறோம் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எதிர்பக்கம் திரு நரேந்திர மோடி அவர்கள், ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், அவருக்கு நான் இப்போ ஒரு பெயர் வச்சிருக்கேன். உங்களுக்கே தெரியும். உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இனிமே அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. கோமாலியா? அவரு என்னதான் இருந்தாலும் திரு நரேந்திர மோடி அவர்களை இனிமே அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. இனிமே அவரை மிஸ்டர் 29 பைசான்னு தான் கூப்பிடுவீங்க. என்னன்னு கூப்பிடுவீங்கம்மா? மிஸ்டர் 29 பைசா சொல்லுங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னு நான் சொல்றேன். ஏன் இதுவே செல்லா காசு தான். 4ஆம் தேதிக்கு மேல அவரு செல்லா காசு தான். ஏன் 29 பைசான்னு சொல்லட்டுமா? நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோமா? தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். நாம 1 ரூபா அவங்களுக்கு வரி கட்டினா, ஒன்றிய அரசுக்கு நாம 1 ரூபா வரி கட்டினா, நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு 29 பைசா எவ்வளவு தெரியுமா தராரு? வெறும் 29 பைசா. ஆனா மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, மக்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறார். அதுவும் பாஜக எந்தெந்த மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கோ அந்த பகுதி மக்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறார். குஜராத்ல சென்ற வருஷம் ஒரு புயல் அடிச்சதுமா, அடுத்த நாளே போய் அங்க நின்று அனைத்து இழப்பீடு தொகையும் கொடுத்திருக்கிறார். நான் இப்ப கேட்கிறேன், கடந்த 10 வருஷத்துல எத்தனை முறை ஒன்றிய திரு 29 பைசா இங்க வந்தாரு? 2019 வந்தாரு. 2019 ஜனவரி மாசம் வந்தாரு. எதுக்கு வந்தாரு? மதுரைக்கு வந்தாரு. மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை நான் மதுரைக்கு கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு செங்கல் ஒண்ணு நட்டுட்டு திரு 29 பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்ட போறோம், விரைவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கல்லு, இதுதான்மா அந்த கல்லு. நானும் 4 வருஷமா இந்த கல்லை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறேன். வச்சது ஒரு கல்லு,
வச்சது ஒரே கல்லுமா, அந்த கல்லையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ கல்ல காணும்னு தேடிட்டு இருக்காங்க. ஒருத்தன் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். பாஜகவை சேர்ந்த ஒரு அறிவாளி உதயநிதி மருத்துவமனையை திருடிட்டு போயிட்டாருன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அப்பேற்பட்ட அறிவாளிங்க தான் பாஜகவை சேர்ந்தவங்க. இந்த கல்லுக்கு கல் வச்சதோட சரிமா, இது வரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இது வரைக்கும் ஒன்றிய அரசு ₹1 கூட ஒதுக்கல, ₹1 கூட நிதி ஒதுக்கல. ஆனா தமிழ்நாட்டுக்கு பிறகு பல மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டு அதெல்லாம் உபயோகத்திற்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், சென்ற டிசம்பர் மாதம் திரு பாதம் தாங்கி பழனிசாமி தொடர்ந்து 3 நாட்களா பேசிட்டு இருக்காரு. என்ன தெரியுமா பேசுறாரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் கள்ள தூக்கி காட்டுறாரு சொல்றாரு. நீங்க கேட்டதுனால தான் நான் காமிச்சேன். நீங்க மருத்துவமனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, காட்டினேன். அவர் என்ன சொல்றாரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல, எப்ப வந்தாலும் கையில ஒரு கல்லை தூக்கி காட்டுறாரு. நானாவது கல்லை தூக்கி காட்டினேன். இவரு எதமா காட்டுறாரு? நானாவது எய்ம்ஸ் கல்ல காட்டினேன், இவர் எதை காட்டுறாரு? என்கிட்ட எய்ம்ஸ் கல் இருக்கு, நான் காட்டுறேன். அவருக்கு பல்லு இருக்கு, அவர் காட்டுறாரு. இதை விமர்சனம் பண்றாரு. அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாரு? உதயநிதி பேசினதையே பேசிட்டு இருக்காரு, ஸ்கிரிப்டை மாத்தி பேசணுமா? அதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசணுமா? நான் மாத்தி பேசுவேனா? நான் ஒரே விஷயத்தை தான் பேசுவேன். நான் சமூக நீதி வேணும்னு பேசுவேன், எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு பேசுவேன், எங்களுக்கு சிஏஏ சட்டம் வேணான்னு பேசுவேன், எங்களுக்கு நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு நான் பேசுவேன். திரு பாததாங்கி பழனிசாமி அவர்களே, உங்களை மாதிரி நான் திமுக காரன் ஒன்றும் பச்சோந்தி கிடையாது. நீங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுவீங்க. நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, மோடியை பார்த்தா காலில் விழுந்துருவீங்க, அமித்ஷாவை பார்த்தா குட்டிக்கரணம் போடுவீங்க, சசிகலாமாவை பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு ஊருக்கே தெரியும். அந்த அம்மா காலில் விழுந்து முதலமைச்சராகி இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர், அதை அவர் பெருமையா வேற சொல்றாருமா. ஆமா, நான் என்ன 3வது மனுஷன் காலில் விழுந்தேன்? எங்க அம்மா வயசு, அதனால நான் விழுந்தேன். ஆனா நீங்க காலில் விழுந்து என்ன பண்ணீங்க? அந்த அம்மா காலே வாரி விட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. நீங்க உங்களை மாதிரி ஒரு துரோகி அரசியல்வாதியை தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்ல, இந்திய வரலாற்றிலே நீங்க பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமி. நான் இப்போ உங்ககிட்ட ஒண்ணே கேட்கிறேன், எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு நான் கேட்கிறேன், ஒன்றிய அரசை பார்த்து கேட்கிறேன், 29 பைசாவை பார்த்து நான் கேட்கிறேன். அவருக்கு தானே கோபம் வரணும். ஆனா யாருக்கு கோபம் வருது? பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோபம் வருது. ஏன் அவருக்கு கோபம் வருது? கள்ளக்காதல். 10 வருஷமா கூட்டணியில் இருந்துகிட்டு சிஏஏ சட்டம் வரதுக்கு காரணம் யாருமா? இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இலங்கை தமிழ் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம இருக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சு கொண்டு வந்தது யாரு? பாதம் தாங்கி பழனிசாமி. நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? கேட்டா சொல்லுவாங்க. இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இன்னைக்கு மீட்டிங்ல இன்னைக்கு காலையில தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு, நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரஸும் அப்படின்னு. நான் சொல்றேன், நீட் தேர்வு 2010ஆம் ஆண்டு இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு. ஆனா நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒத்துக்கல. தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு நான் அலோவ் பண்ண மாட்டேன், விட மாட்டேன்னு சொன்னவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள். எங்களுடைய ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புறங்கள்ந்து படிச்சு மருத்துவர் ஆகணும்னா நுழைவுத் தேர்வு தேவையில்லை. நாங்க பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கிற 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடம் போதும், 12ஆம் வகுப்பில் எடுக்கிற மதிப்பெண் போதும், அதை வச்சு நாங்கள் மருத்துவர் கவுன்சிலிங் நடத்துவோம்னு ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் மருத்துவர் ஆவதற்கு காரணம் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை நம்ம விடவே இல்லை. எப்ப தெரியுமா நீட் தேர்வு உள்ள வந்தது தமிழ்நாட்டுக்குள்ள? 2017ஆம் ஆண்டு அந்த அம்மா இறந்த பிறகு இந்த பாஜக அரசுடைய தொல்லை தாங்காம, அழுத்தம் தாங்காம இந்த அடிமைகள், இந்த பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டாரு.
முதல் தற்கொலை அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதான்ற குழந்தை, நல்லா படிக்கக்கூடிய குழந்தைமா. 1200க்கு 1176 மார்க்கு. எவ்வளவு? 1200க்கு 1176. அனிதா மட்டும் இந்நேரம் உயிரோடு இருந்திருந்தா இந்நேரம் டாக்டர் அனிதா. அனிதா மட்டும் முடியலமா. இந்த 8 வருஷத்துல 22 குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. 22 குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. இது தற்கொலையா? பண்ணது யாரு? 29 பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமி சேர்ந்து பண்ண கொலை. சென்ற வருடம், போன வருஷம் சென்னை குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீசன் ஒரு பையன், நல்லா படிக்கக்கூடிய பையன், கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி இப்பெல்லாம் நீட் தேர்வு எழுதுறதுக்கு கோச்சிங் கிளாஸ்க்கு போகணும், அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்யணும். கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி கடிதம் எழுதி வச்சுட்டு, நான் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு எங்க அப்பாட்ட காசு இல்லை, அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு அந்த பையன் தற்கொலை பண்ணிட்டான். நான் தான் போய் பார்த்தேன். இறந்து போன 22 குழந்தைங்களோட வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சது நான் தாமா. இறந்து போன 22 பேர் வீட்டுக்கு துக்கம் விசாரிச்சு அவங்க அப்பா அம்மாவோட கையை பிடிச்சி அழுது நான் தாமா. ஜெகதீசனோட முடியல. ஜெகதீசன் முதல் நாள் இறந்துட்டாப்ல. ஜெகதீசன் இறந்து அடுத்த நாள் அவங்க அப்பா பேரு செல்வசேகர், அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. எழுதி வச்சுட்டாரு, எனக்கு இருந்தது ஒரே பையன், அவன் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டான், ஆனா இறந்து போயிட்டான், என்னால துக்கம் தாங்க முடியல, எனக்கு இருந்த ஒரே பையன் இறந்துட்டான் அப்படின்னு அவரும் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டார். ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு நாம எழுந்திருக்கிறோம். இதற்கெல்லாம் நம்முடைய மாநில உரிமைகள் அனைத்தையும் மீட்கணும்னா, கல்வி உரிமையை மீட்கணும்னா, நிதி உரிமையை மீட்கணும்னா, உங்களுக்கு தெரியும் மிக்ஜாம் புயல் அடிச்சது சென்ற டிசம்பர் மாதம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி தூத்துக்குடி, நெல்லையில் எல்லாம் கிட்டத்தட்ட 34,000 கோடி ரூபாய் இழப்பு. பாலங்கள் போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, உயிரிழப்பு, ஆடு மாடு போயிடுச்சு, பயிர் சேதங்கள். 34,000 கோடி நம்முடைய தலைவர் கேட்டார். இதுவரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கல. ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் இழந்த அத்தனை பேருக்கும் இழப்பீடாக ஒரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் இழப்பீடு தொகை கொடுத்தார் நம்முடைய தலைவர் அவர்கள். எனவே இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நாம இந்த விட்டு கொடுத்த அடிமைகள், விட்டு கொடுத்த நம்முடைய மாநில உரிமைகள்லாம் மீட்டெடுத்துக்கணும்னா, நம்ம வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நம்முடைய அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு வெற்றி சின்னம் பானை சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க சவால் விட்டுருக்கீங்க, வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சு ஆக வேணும். நான் இன்னைக்கு வந்திருக்கேன், உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கேன், பல கருத்துக்களை சொல்லியிருக்கேன், தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்கிறேன், நம்ம செஞ்ச சாதனைகளை சிலவற்றை சொல்லியிருக்கிறேன். நான் வெறும் ட்ரெய்லர் தான். எப்பவுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அது மாதிரி நான் வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் யார் தெரியுமா? கழக தலைவர், தமிழக முதல்வர் தான் மெயின் பிக்சர். அவர் என்னைக்கு வருகிற 5ஆம் தேதி இங்க வராரு, உங்களை எல்லாம் சந்திக்க போறாரு. அவரும் வந்துட்டு அடுத்த தொகுதிக்கு போயிடுவார். ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு உங்களை எல்லாம் சந்திச்சுட்டு அடுத்த தொகுதிக்கு போயிடுவார். ஆனா இங்க இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த வாக்குக்கு நான் பொறுப்பு, இந்த குடும்பத்துடைய ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தொகுதிக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு நீங்க இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளராக பார்த்து சந்திச்சு, ஏன் நம்முடைய ரவிக்குமார் அவர்களுக்கு பானசின்னத்தில் வாக்களிக்கணும், ஏன் நம்முடைய 29 பைசாவை ஓட விரட்டணும் அப்படின்னு அந்த பிரச்சாரத்தை நீங்க அடுத்த 18 நாள், இன்னும் 18 நாளா, இந்த மாசம் 2 நாள் இருக்கு, அடுத்து 19ஆம் தேதி தேர்தல், 17ஆம் தேதியோட பிரச்சாரத்தை முடிச்சிடணும். அடுத்து 19 நாட்கள் தான் இருக்கு. இந்த 19 நாட்கள் மிக மிக முக்கியம். நீங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். செய்வீங்களா? இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்கள், உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்வது, மற்றவர்கள் செய்கின்ற பிரச்சாரத்தை விட நீங்க 10 மடங்கு அதிகமாக செய்ய வேண்டும். செய்வீங்களா? திரு 29 பைசா இப்ப தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு, திமுக காரன் எல்லாருக்கும் தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, தூக்கம் போயிடுச்சு. நான் சொல்றேன், 29 பைசா அவர்களே, உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் திமுக காரன் தூங்க மாட்டான், நிச்சயம் தூங்க மாட்டான். அடுத்த 19 நாட்கள் நாங்க தேர்தல் பிரச்சாரத்தில், தேர்தல் களத்தில் இறங்கி எங்களுடைய பிரச்சாரத்தை செஞ்சு 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சே ஆக வேண்டும். வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் யாரோட பிறந்த நாள்? ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்?
முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய 100வது பிறந்த நாள். 100 முடிஞ்சு 101. சரியா? நம்ம கலைஞருக்கு கொடுக்கக்கூடிய பிறந்த நாள் பரிசு என்ன? 40க்கு 40 தமிழ்நாடு புதுச்சேரி 40க்கு 40 ஜெயிச்சு கலைஞருடைய பொற்பாதங்கள்ல அந்த வெற்றியை நாம சமர்ப்பிக்கிறது தான் கலைஞர் அவர்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரே உன்னதமான உண்மையான பரிசு. அதை செய்வோமா? நிச்சயம் பண்ணுவீங்களா? நம்பலாமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையாக சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்போட சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர். பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம். நம்முடைய ரவிக்குமார் அவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.